தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழ்குலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். ஊரான் வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க விஜயண்ணா, மக்கள் வரி பணத்துல தாவக கட்சியை வளர்க்காதீங்க விஜயண்ணா என்று தமிழகம் எங்கும் இளைய சமுதாயத்திடம் எதிரொலிக்கும் இந்த அபய குரல். இன்ஸ்டாவிலே கட்சியை தொடங்கி, இன்ஸ்டாவிலே தேர்தல் பிரச்சாரம் செய்து, இன்ஸ்டாவிலே தேர்தலிலே வெற்றி பெற்று, இப்போது இன்ஸ்டாவில் தயவிலே முதலமைச்சர் அடியிலே அமர்ந்திருக்கும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இப்போது இன்ஸ்டால்மெண்ட் முறையிலே, தவணை முறையிலே கட்சியை வளர்க்க, இன்ஸ்டால்மெண்ட் முறையிலே, தவணை முறையிலே அடுத்த கட்சி ஆட்களை அபகரிப்பது, இன்ஸ்டால்மெண்ட் முறையிலே, தவணை முறையிலே திட்டங்களை அறிவிப்பது அதிரடியாக இருக்கிறது தமிழகத்திலே. கரூரில் செப்டம்பர் 7 கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி 41 பேர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அதற்கு பின்பு 285 நாட்கள் கழித்து கரூர் செல்லாத நிலையில் முதல்வரான பின் முதல் முறையாக நம்ம முதல்வர் விஜய் இன்று கரூர் செல்கிறார். கரூர் பிரச்சார கூட்டத்திலே விஜய்க்காக சிக்கி சின்னாபின்னமாகி உயிரிழந்தவரின் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு துறையில் பணி நியமன ஆணைகள் வழங்க உள்ளார்கள். இப்போது இன்றைக்கு கரூர் தாவேக கட்சி தேர்தல் பரப்புரையில் தங்களின் இன்னுயிரை இழந்த அந்த தாவேக கட்சியின் வீர தியாகிகளுக்கு அரசு நிவாரணம், அரசு வேலை வழங்கும் இந்த முறை இதுவரை தமிழக அரசு வரலாறு காணாத ஒரு புதிய முறையாக, விழாவாக அமைந்திருக்கிறது. இதுதான் அப்போதே நம் முதல்வர் விஜய் அவர்கள் ஊரான் வீட்டு நெய்யிலே ஸ்வீட் செய்யாதீங்க ஸ்டாலின் சார் என்று மூச்சு முட்ட முச்சந்தியிலே நின்று முழக்கமிட்ட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அதையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு இப்போது தாவேக கட்சியின் பிரச்சார கூட்டத்திலே இறந்ததால் இனி அரசு வேலை, அரசு நிவாரணம் என்று ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழகத்திலே, ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இளைய தலைமுறைக்கு ஒரு புதிய அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இந்த விழாவா என்று நமக்கு புரியவில்லை. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு தொடுக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுகிற ஒரு நிலை வருகிற போது அந்த கொடுமையை கண்டித்து நூற்றுக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மாவுடைய விசுவாச தொண்டர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்த போது அந்த வீர தியாகிகளினுடைய குடும்பங்களின் எதிர்காலத்தின் கருத்திலே கொண்டு, குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிதியில இருந்துதான் அந்த குடும்பங்களுக்கு குடும்ப நிவாரண நிதி வழங்கிய வரலாறை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு யார் அந்த வரலாறை சொல்லிக் கொடுப்பது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களுக்காக, கட்சிக்காக தியாகம் செய்தால் ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு வேலை கொடுக்கிற அந்த தவறான ஒரு முன் உதாரணமாக மாறிவிடுவோம் என்கிற அச்சம் இன்றைக்கு இளைய சமுதாயத்திடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த கட்சியும், எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணிந்திராத, முன் வராத இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டு அதை செயல்படுத்த இன்றைக்கு கரூர் செல்கிறார் என்று சொன்னால்
அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கொரோனா காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது கூட, அரசின் சார்பிலே பல்வேறு நிவாரணங்கள் வழங்குகிற போது கூட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிச்சன், அம்மா கிச்சன் என்று உணவுப் பொருட்கள், உணவுகள் கோடிக்கணக்கான மக்களுக்கு நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, மாத கணக்கிலே, ஆண்டு கணக்கிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பிலே வழங்கிய வரலாறையும் நான்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு அந்த வரலாறையும் தெரிந்து கொள்வதற்கு யாரேனும் உங்களுக்கு எடுத்துச் சொல்வார்களா என்ற ஏக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். ஆகவே இன்றைக்கு நான் எதையும் செவிமடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, இளைய தலைமுறைக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வழிகாட்டுகிற இந்த புரட்சிகரமான மாற்றம், இந்த புரட்சிகரமான அறிவிப்பு, இந்த புரட்சிகரமான விழாவை பார்த்து தமிழகத்தின் துடிப்பு மிக்க, விழிப்புணர்வு மிக்க அந்த இளைய சமுதாயம் கொதித்து எழுந்து மக்கள் வரிப்பணத்திலே கட்சியை வளர்க்கலாமா, மக்கள் வரிப்பணத்திலே தாவேகா கட்சியை வளர்ப்பதற்கு விஜய் அடித்தளம் விடுகிறாரா என்று நியாயம் கேட்டு, ஒருவேளை தமிழகத்திலே இளைய சமுதாயம் புரட்சியிலே இறங்கிவிட்டால் என்ன செய்ய போகிறாரோ நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கே வெளிச்சம். அப்படி இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டு புரட்சியிலே இறங்கினால் அது என்ன மாதிரியான புரட்சியாக இருக்கும்? ஆனால் நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், அன்றைக்கு இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து உலகத்திற்கே வழிகாட்டுகிற அந்த மொழிப்போர் புரட்சியை போல இந்த அவலத்தை கண்டிக்கிற, அரசு பணத்திலே தாவேகா கட்சியை வளர்க்கிற, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு உரிமை புரட்சி நம் இளைய சமுதாயத்திடம் ஏற்படுமா என்கிற ஏக்கத்தோடு, அப்படி அந்த புரட்சி ஏற்பட்டு விட்டால் நம்ம முதல்வர் விஜயின் வசீகர வசனம் பேசி தாவேகா கட்சியும் ஆட்சியும் நடத்த முடியாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்திலே காவல்துறையை வைத்து அடக்க பார்ப்பார்கள். அந்த புரட்சியை, இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சியையும் புரட்சியையும் காவல்துறையை வைத்து முடக்க பார்ப்பார்கள், அடக்க பார்ப்பார்கள், சிறையில் அடைக்க பார்ப்பார்கள். ஆனால் உண்மையை புரிந்து கொண்டு உணர்ச்சி பொங்க கொதித்தெழுந்து வீரமிக்க இளைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் இந்த தாய் தரணியிலே தலைநிமிர்ந்து நிற்கிறது தமிழ் இளைய சமுதாயம் என்பதை நிரூபிப்பதற்கு, இளைய சமுதாயமே நீங்கள் கொதித்தெழுந்து புரட்சியிலே இறங்குகிறீர்களோ இல்லையோ, இந்த வசீகர வசனத்தால் மயங்கி கிடைக்கிற உங்கள் மயக்கம் எப்போது தெரியும் என்று வேதனையோடு கேட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இனிமேலாவது இளைய சமுதாயம் இந்த கரூர் அரசு விழாவிற்கு பின்பு இளைய சமுதாயம் விழித்தெழுந்து கொதித்தெழுந்து ஒரு புதிய எழுச்சியை, புரட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்கும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.